சரி, காஸ்ல இல்லை, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னா என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் போகுதோ அதை வச்சு நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணுவோம். எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? phi is equal to E vector dot A vector அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணுவோம். இதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைனும் வெக்டார் தான், ஏரியாங்கிறது வெக்டார் தான். ஏரியாவுக்கு வெக்டார் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி நார்மலாக வெளியில் வர்றது தான் ஏரியா வெக்டார் அப்படின்னு வந்து சொன்னோம். ஸோ இதை வச்சு நம்ம ஃப்ளக்ஸ் எதை பொறுத்தெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸு, ஏரியா, தீட்டா இதை பொறுத்தெல்லாம் ஃப்ளக்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தது. அதுக்கப்புறம் ஒரு இர்ரெகுலர் சர்ஃபேஸ்க்கு எப்படி வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தது. அதுக்கப்புறம் ஃபார் க்ளோஸ்டு பாடியாக இருந்தால் என்னவா இருக்கும்? ஃபார் க்ளோஸ்டு பாடியில் அவுட்வேர்டு ஃப்ளக்ஸ் வந்து பாசிட்டிவ், இன்வேர்டு ஃப்ளக்ஸ் வந்து நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் அது பேஸ் பண்ணி 2 சம்மு. அதுக்கப்புறம் ஒரு சிலிண்டர், அதாவது ஒரு க்ளோஸ்டு பாடி வந்து ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணி வச்சிருக்கும் போது அங்கே ஃப்ளக்ஸ் என்க்ளோஸ்ட் வந்து 0வாக தான் இருக்கும், ப்ரொவைடட் உள்ளுக்குள்ள எந்த சார்ஜ் இருக்கக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில். அதாவது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதில் ஃப்ளக்ஸ் வந்து 0வாக இருக்காது. சப்போஸ் இந்த கியூங்கிற சார்ஜ் உள்ளே இல்லைன்னா ஃப்ளக்ஸ் வந்து 0வாக இருக்கும் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் கிளாஸில் ஃபுல்லாக பார்த்தோம். இப்போது இந்த மாதிரி ஒரு கியூபாய்டு சர்ஃபேஸ் வந்து இருக்குது. இதில் வந்து நம்ம ஃப்ளக்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறோம். இங்கே ஃப்ளக்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு கொஸ்டின் நான் சொல்லிடுறேன். கொஸ்டின் வந்து find the flux E vector find the flux E vector through the cube அப்படின்னு சொல்லிட்டாங்க. through the cube. ஸோ இது வந்து இப்போ ஒரு யூனிஃபார்ம் க்ளோஸ்டு சர்ஃபேஸாக தான் இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த சைடு போச்சுன்னா இங்கே வந்து ஃப்ளக்ஸ் என்க்ளோஸ்ட் வந்து 0 அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஆனால் இவங்க என்ன சொல்றாங்க? find the electric field E vector through the find the flux E vector through the cube அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. at of side A அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுல கொஸ்டின்ல ஒரு ட்விஸ்ட் வந்து என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா, ஜென்ரலா E வெக்டார் கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஃப்ளக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து 0 அப்படின்னு வந்து சொல்லிடலாம். ஆனா இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா டயக்ராம்ல ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது E vector is equal to E naught x I cap அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, E வெக்டார் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா எக்ஸை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு வந்து அர்த்தம். அதாவது இங்க E வெக்டார் இஸ் ஈக்குவல் டு E நாட் அப்படின்னு சொல்லிட்டா கான்ஸ்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ பிரச்சனையே இல்லை. கான்ஸ்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டுனா இதுல வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இது ஃப்ளக்ஸ் என்க்ளோஸ்ட் வந்து 0 அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிடலாம். ஆனா அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க? E நாட் எக்ஸ் ஐ கேப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் கூட 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 உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ எக்ஸ் கூட 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 எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்மளுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ இதுல 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 2E E நாட் A கியூப், B வந்து E நாட் A கியூப், C வந்து E நாட் A கியூப் பை 2, D வந்து நன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, ஸோ இப்போ இங்க வந்து எனக்கு வேரி ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இப்போ வேரி ஆகுதுன்னா நான் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த E நாட் எக்ஸ் ஐ கேப் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நம்மளுக்கு இந்த டைரக்ஷன்ல இருந்து இந்த டைரக்ஷன்ல போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். இப்படி போகுது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இது யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டா இருந்தா இன்கமிங் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அவுட் கோயிங் ஃப்ளக்ஸ்ன்னு போட்டுட்டு டோட்டல் ஃப்ளக்ஸ் வந்து 0 அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியா பண்ணிடலாம். பட் திஸ் இஸ் நாட் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். எக்ஸை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கிறதுனால இது வேரியிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு, நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படிங்கிறதுனால தான் நான் இங்கே கால்குலேஷனுக்குள்ளே போகிறோம். சரியா? ஸோ இங்கே வந்து நான் 2 சர்ஃபேஸாக கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த சைடு இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் வந்து ABC அண்ட் D. இந்த சைடு இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் வந்து PQRS அப்படின்னு சொல்லிட்டு 2 சர்ஃபேஸாக கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஃப்ளக்ஸ் phi in through ABCD surface is equal to electric field at ABCD surface multiplied by area அப்படின்னு நான் சொல்றேன்.
ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் ஏபிசிடி சர்ஃபேஸ் அப்படிங்கிற பொழுது நான் என்ன பண்ணுவேன், எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த இடத்துல ஏ இருக்கா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்க ஏ அப்படிங்கிறதுனால இ நாட்டு ஏ அப்படின்னு வந்து சொல்றேன். இ நாட் எக்ஸுங்கிறதுனால இ நாட் ஏ அப்படின்னு சொல்றேன் ஏபிசிடி சர்ஃபேஸ்ல. இன்டூ இதனோட ஏரியா வந்து ஏ ஸ்கொயர் அப்படின்னு சொல்றேன். அதுக்கு அடுத்து ஒரு மைனஸ் வந்து சேர்த்துக்கிறேன். ஏன் மைனஸ் சேர்த்துக்கிறேன் அப்படின்னா இது இன்கமிங் ஃப்ளக்ஸ். இந்த நெகட்டிவ் ஃப்ளக்ஸ் வந்து இன்கமிங் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டினா என்னோட ஏபிசிடி சர்ஃபேஸ் எப்படி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. இதனோட ஏரியா வெக்டர் இந்த சைடு இருக்கு, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த சைடு இருக்கு. ஸோ இப்படி இருக்கிறதுனால இந்த இடத்துல நான் மைனஸ் சைன் போட்டுக்கிறேன், ரெண்டு 180 டிகிரியில் இருக்கிறதுனால. அப்படி இல்லாட்டி நான் சிம்பிளா இன்கமிங் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறதுனால நான் மைனஸ் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ மைனஸ் இ நாட் ஏ கியூப் அப்படின்னு சொல்லிட்டு ஏபிசிடி சர்ஃபேஸ் கிட்ட இருக்கு. அடுத்து ஃப்ளக்ஸ் அட் பிக்யூஆர்எஸ் சர்ஃபேஸ். Flux at PQRS surface is equal to electric field at PQRS surface multiplied by area. So electric field at PQRS surface அப்படின்னா இங்க E நாட். ஓகே, அதுக்கு அடுத்து எக்ஸை பொறுத்து இருக்கு. இந்த இடத்துல 2A இருக்கு. PQRS surface வந்து பாத்தீங்கன்னா 2A அப்படின்னு சொல்லி. ஸோ எக்ஸுக்கு பதிலாக நம்ம 2A அப்படின்னு சொல்லி போடணும். 2A multiplied by ஏரியா. ஏரியாவுக்கு பதிலாக நான் A ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஏரியாவுக்கு பதிலாக ஏ ஸ்கொயர். ஸோ இ நாட் 2E நாட் ஏ கியூப் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இது ப்ளஸ்லேயே போட்டுக்கலாம், ஏன்னா இது வந்து அவுட் கோயிங் ஃப்ளக்ஸ். அதனால நான் பாசிட்டிவ்ல எடுத்துக்கிறேன். பாசிட்டிவ் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அவுட் கோயிங் ஃப்ளக்ஸ்னால. அவ்வளோ. இப்போ என்னோட டோட்டல் ஃப்ளக்ஸ் கால்குலேட் பண்ண போறேன். டோட்டல் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5ABCD flux in this surface plus 5PQRS flux in this surface. So minus E naught A cube plus 2 E naught A cube. So ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து E naught A cube அப்படின்னு சொல்லி வரும். So total flux enclosed வந்து 5 is equal to E naught A cube அப்படின்னு சொல்லி வருது. So E naught A cube னா இதுதான். ஓகேவா? So this is how you have to solve. இப்படிதான் சால்வ் பண்ணணும். இதே இது அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல டவுட் இருக்கா? ஓகே, அதாவது இங்க ஃப்ளக்ஸ் வந்து ஓகே, ஃப்ளக்ஸ் வந்து வேரியிங் அப்படிங்கிறதுனால இந்த சர்ஃபேஸ் இருக்கக்கூடிய இடத்துல வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு, இந்த சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு அது ரெண்டும் வேரி ஆகும். ஏன்னா இங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இ நாட்டு ஏ, அதே இது இங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா இ நாட்டு 2A. இது இன்கமிங் ஃப்ளக்ஸ், இது அவுட் கோயிங் ஃப்ளக்ஸ். இன்கமிங் ஃப்ளக்ஸ்னால நெகட்டிவ் சைனு, அவுட் கோயிங் ஃப்ளக்ஸ்னால பாசிட்டிவ் சைன். ரெண்டே ஆட் பண்ணி நம்ம போட்டோம். ஸோ இது வந்து சிம்பிளா சால்வ் பண்ணலாம். இதே இது இந்த மாதிரி சம் வந்துச்சுன்னா a square of side A lying in xy plane such that xy plane that two of its sides are lying on the axis. Okay, two of its sides are lying on the axis. If E naught is, if E is equal to, இதுக்கு வந்து நான் எழுதிடுறேன். If E is equal to if E is equal to E naught x k cap, அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு சரியா, இஸ் அப்ளைடு ஆன் த ஸ்கொயர், த ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ த ஸ்கொயர் இஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏங்கிறது வந்து இ நாட் ஏ கியூப், பிங்கிறது வந்து இ நாட் ஏ கியூப் பை 2, சி வந்து இ நாட் ஏ கியூப் பை 3 அண்ட் டி வந்து இ நாட் ஏ கியூப் பை 2 அப்படின்னு சொல்லி ஒரு 4 ஆப்ஷன் வந்து இருக்கு. ஸோ இங்க கொஸ்டின் பார்க்க தான் சிம்பிளா இருக்கு, பட் இந்த கொஸ்டின் வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, என்ன சொல்றாங்க, a square of side A lying in xy plane that two of its sides are lying on axis அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு ஸ்கொயர் xy பிளேன்ல இருக்கு. ஸோ இது xy பிளேன்,
இதுல வந்து ஒரு ஸ்கொயர் இருக்கு. ரெண்டு சைடு வந்து ஆக்சிஸ்ல வந்து லை ஆயிருக்கு. அவங்க சொன்னதுபடி நான் வரைஞ்சிட்டேன். 2 of its sides lying on axis. ஓகே, இது வந்து xy பிளேன் அப்படின்னு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இது x, இது y. அடுத்து if E is equal to E naught x k cap அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை பார்க்கணும், நல்லா கவனிக்கணும். E naught x k cap. ஃபர்ஸ்ட் நான் இது போட்டுக்கிறேன். E naught x k cap அப்படிங்கிறதுனா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து த்ரூ கே டைரக்ஷன்ல வந்து இருக்கு. அப்படின்னா என்னது, இசட் ஆக்சிஸ்ல வந்து இருக்கு அப்படின்னு வந்து அர்த்தம். அப்படின்னா இங்க இன்னொரு ஆக்சிஸும் நம்ம வரையணும். இந்த மாதிரி ஒரு ஆக்சிஸும் வரைஞ்சிடுறோம். இது இசட் ஆக்சிஸ். இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க, உள்ள இருந்து வெளியில வருது அப்படிங்கிறாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான லைன்ஸ் வந்து இப்படி வரையும். இந்த மாதிரி உள்ள இருந்து வெளியில வருது அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். இப்படி கூட போட்டு இது மாதிரி மேலே வருது. சிம்பிளா வரைஞ்சிடுவோம். எல்லா இடத்துலையும் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கே கேப் நோக்கி வருது. இதுல இன்னொரு ஒரு டெஸ்ட் மாதிரி இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா E naught x அப்படின்னு வந்து சொல்றாங்க. E naught xன்னு என்ன அர்த்தம், இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கே டைரக்ஷன் நோக்கி வெளியில வருது. ஓகே, ஒரு பாயிண்ட். இன்னொன்று வந்து எக்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸுக்கு வந்து அர்த்தம் என்னன்னா கே டைரக்ஷனை நோக்கி வெளியில வருது. ஆனா இது இந்த சைடு நீங்க போக போக இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு வந்து அர்த்தம். ஏன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எக்ஸ் வந்து 2 இருக்கும், இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எக்ஸ் வந்து 3 இருக்கும், எக்ஸ் வந்து 4 இருக்கும். அப்போ போக போக உங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு கூடிட்டே இருக்கும். ஆனா அது டைரக்டட் டுவர்ட்ஸ் ஜெட் டைரக்ஷன் அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ அப்போ இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் வேரியிங் அண்ட் ஆல்சோ இட் இஸ் இன் எக்ஸ் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே வந்து இன்டகிரேஷன் வந்து உள்ள வரும். ஏன் வரும் அப்படின்னா, இப்படி இருக்கு. இதுல வந்து கண்டினியூஸா நம்மளோட எலக்ட்ரிக் ஃபீல்டு ரைட் சைடு போக போக வேரியிங் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ண போறேன், இன்டகிரேஷனுக்கு வந்து உள்ள போக போறேன். அதுக்கு முன்னாடி நான் சின்ன ஏரியா வந்து இதுல எடுத்துக்கிறப்பேன். இந்த மாதிரி ஒரு சின்ன ஏரியா. வழக்கம் போல நம்ம இன்டகிரேஷனுக்கு என்னென்னலாம் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த சின்ன ஏரியாவுடைய இந்த சைடு லென்த் வந்து dx அப்படின்னு வந்து சொல்றோம். ஸோ இங்க இருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். இந்த இடத்துல எக்ஸ் ஈக்குவல் டு ஏ, ஏன்னா சைடு ஏ அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல எக்ஸ் ஈக்குவல் டு ஏ, இந்த இடத்துல எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். ஸோ இந்த சின்ன ஏரியா எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஏ. இந்த சின்ன ஏரியாவோட சைஸ் வந்து எக்ஸ், ஒரு சைடு எக்ஸ், இன்னொரு சைடு ஏ. ஸோ இது வந்து டிஏ அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். இப்போ இன்டகிரேஷன் வந்து பண்ண போகிறோம். எப்படி இன்டகிரேட் பண்ண போகிறோம், இந்த சின்ன ஏரியாவில் இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸ் d5 which is equal to electric field E multiplied by சின்ன ஏரியா dA cos theta அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இதை d5 வந்து 5 மாற்றுறோம். 5 மாற்றணும்னா இந்த சைடு இன்டகிரேஷன் வந்து போகும். E அதாவது ஈக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க, E நாட் எக்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ E நாட் எக்ஸ் டிஏ அதுக்கு பதிலாக ஏடிஎக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த சைடு வந்து ஏ, இந்த சைடு வந்து டிஎக்ஸ். ஸோ இது வந்து லென்த் இன்டு பிரெத் அல்லது ரெண்டு சைடையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதான் வரப்போகுது. டிஏக்கு பதிலாக ஏ டிஎக்ஸ் காஸ் தீட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசு எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா வெளியில தான் வருது, ஏரியா வெக்டார் வெளியில தான் இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வெளியில தான் வருது, இதுக்கான ஏரியா வெக்டாரும் எப்படி இருக்க போகுது, இந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ ரெண்டும் ஒரே டைரக்ஷனில் இருக்கிறதுனால காசு 0 டிகிரி அப்படின்னு வந்து போட்டுருக்கு. ஸோ இதை கால்குலேட் பண்ணணும், நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ இ நாட் எக்ஸ் அப்படிங்கிற பொழுது இ நாட் இன்ட்டு ஏ அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும். இ நாட்டு ஏ இன்டகிரல் ஏக்கு பதிலாக எக்ஸ் தூரத்தில் இருக்கு அப்படிங்கிறதுனால
x dx x is equal to 0ல இருந்து x is equal to a வரைக்கும் இன்டகிரேட் பண்றேன். e naught a x square by 2 upper limit a lower limit 0 a square a cube அப்படின்னு சொல்லி வரும். ஸோ e naught a cube by 2 அப்படின்னு சொல்லி வரும் ஆன்சர். ஸோ ஃப்ளக்ஸ் phi is equal to e naught a cube by 2. இதுக்கான ஆப்ஷன் வந்து சி, e naught a cube by 2. ஸோ லாஸ்ட் ப்ராப்ளத்துக்கும் இந்த ப்ராப்ளத்துக்கும் இதான் வித்தியாசம். லாஸ்ட் ப்ராப்ளத்தில் என்னன்னா நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருந்துச்சு, அதனால இன்கமிங் ஃப்ளக்ஸ் அவுட் கோயிங் ஃப்ளக்ஸ்ன்னு வச்சு நம்ம ஈஸியாக எடுத்துக்கிட்டோம். இந்த ப்ராப்ளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த மாதிரி ஒரே ஒரு சர்ஃபேஸில் மட்டும் வச்சு வருது. அதுவும் இல்லாமல் அது இந்த டைரக்ஷனில் இருக்குது ப்ளஸ் வேரியிங்காக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அதை இன்டகிரேட் பண்ணுறோம். ஸோ அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். இதில் குழப்பம் இருக்கா இல்லை கொஞ்சம் இதுவாக இருக்கா? டவுட் இருக்கா? அடுத்து போகலாமாப்பா? போகலாம். ஓகே, இப்போ அடுத்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் த்ரூ ஹெமிஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சிலதெல்லாம் கேட்பாங்க. இந்த மாதிரி இருக்கும். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் த்ரூ ஹெமிஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். இப்போ இந்த மாதிரி நம்மகிட்ட ஒரு ஹெமிஸ்பெரிக்கல்ல எனி சாலிட் சர்ஃபேஸ் இருக்குன்னு வச்சுக்கிறோம். நான் இந்த மாதிரி இப்போதைக்கு உங்களுக்கு ஹெமிஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்ன்னு சொல்லி சும்மா சொல்றேன். இந்த மாதிரி ஒரு ஹெமிஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் வந்து இருக்கு. இந்த மாதிரி இருக்கு. இப்போ இதுல எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இந்த சைடு போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்கன்னு வச்சுக்கிறோம். இப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் எல்லாம் போகுது. இந்த இ வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இங்க எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃப்ளக்ஸ் phi ஹெமிஸ்பெரிக்கல் is equal to E multiplied by projected area அப்படின்னு வந்து சொல்லுவோம். projected area அப்படின்னா எப்படி இருக்க போகுது? சி, இந்த சைடு வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் போகுதா? அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா இந்த சைடு வந்து ஒரு கேண்டிலோ அல்ல ஒரு டார்ச் லைட்டோ வந்து நீங்க அடிக்கணும். டார்ச் லைட் இப்படி அடிச்சிங்கன்னா இதனுடைய நிழல் இந்த சைடு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இந்த சைடில் இருந்து நீங்கள் டார்ச் லைட் அடிச்சிங்கன்னா இந்த ஹெமிஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் வந்து இந்த சைடு எப்படி தெரிய போகுது? ஒரு வட்டமாக தான் தெரிய போகுது. ஹெமிஸ்பெரிக்கலாலாம் தெரியாது. ஏன்னா நீங்கள் வந்து இந்த சர்க்குலர் கிராஸ் செக்ஷனுக்கு நேராக லைட் அடிக்கிறீங்க. ஸோ இப்படி அடிக்கும் போது இந்த சைடு இது வந்து எப்படி தெரிய போகுது? சர்க்கிளாக தான் தெரிய போகுது. ஸோ இது வந்து என்னவா இருக்க போகுது? ஒரு ப்ரொஜெக்டட் ஏரியா வந்து சர்க்கிள் தான். அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இ மல்டிப்ளைட் பை ப்ரொஜெக்டட் ஏரியாவுக்கு வந்து பதிலாக பை ஆர் ஸ்கொயர், சர்க்கிளோட ஏரியா தான் வரப்போகுது. ஸோ பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறோம். அவ்வளோதான். சப்போஸ் இதே இதில் வந்து இந்த இடத்துல லைட் அடிச்சா எப்படி இருக்க போகுது? ஒரே நிமிஷம். ஒரு செகண்ட். சப்போஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி போகிறதுக்கு பதிலாக இப்போ இப்படி போயிடுச்சுன்னு வச்சுக்கிறோம். இது பூரா எடுத்துருவோம். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷன்லேருந்து இந்த டைரக்ஷன் போகுது. இந்த மாதிரி டைரக்ஷன்லேருந்து போகுது. அப்போது இதனுடைய சர்ஃபேஸ் வந்து இந்த இடத்துல இந்த சைடு இந்த டைரக்ஷனில் போகுதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு போகிற சைடே வந்து ஒரு டார்ச் வந்து அடிச்சு பார்க்கணும்.